வணக்கம். நீங்க உங்க தரகு கணக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு குறியீடுகள், அப்புறம் இடிஎஃப்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது எப்படி உங்க முதலீட்டுக்கு உதவும் தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல குறியீடு, அதாவது இண்டெக்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா அது நெறைய பங்குகள ஒன்னா போட்ட ஒரு கூட மாதிரி. உதாரணத்துக்கு, அமெரிக்கால இருக்கிற 500 பெரிய கம்பெனி பங்குகள ஒன்னா சேர்த்தா அதுதான் S&P 500 இண்டெக்ஸ். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது மார்க்கெட் கேப் வெயிட்டட், அதாவது பெரிய கம்பெனிக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஆப்பிள் ஏறினா இறங்கினா அதோட தாக்கம் அதிகமா இருக்கும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சில பிரபலமான குறியீடுகள் இருக்கு. ரொம்ப பழைய குறியீடு டவ் ஜோன்ஸ், அதாவது DJIA, 1896ல் ஆரம்பிச்சது. அதுல ஒரு 30 பெரிய நிலையான கம்பெனிங்க இருக்கும், ப்ளூ சிப்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாஸ்டாக் 100 இருக்கு. இதுல பெரும்பாலும் டெக் கம்பெனிங்க தான், ஆப்பிள், நெட்ஃபிளிக்ஸ், கூகுள், இந்த மாதிரி. இப்போ இவைகளும் ஒரு வகையில ப்ளூ சிப் தான். ஓகே ஓகே. ஒவ்வொரு குறியீடும் மார்க்கெட்டோட ஒவ்வொரு பகுதியை காட்டுது. அப்போ இந்த S&P 500ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த 500 பங்கையும் வாங்கணுமா? அது பிராக்டிக்கலா கஷ்டமாச்சே. நிச்சயமா, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இருக்கு. ETFங்கிறது ஒரு பங்கு மாதிரி தான். சந்தையில நாள் முழுக்க வாங்கலாம், விற்கலாம். ஒவ்வொரு ETFும் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டை அப்படியே ஃபாலோ பண்ணும். S&P 500க்கு SPY, DJIக்கு DIA, நாஸ்டாக் 100க்கு QQQ, இப்படி குறியீட்டு பேர் இருக்கு. அப்படியா? அப்போ QQQ வாங்குனா நான் அந்த பெரிய டெக் கம்பெனிகள்ல முதலீடு செஞ்ச மாதிரி ஆயிடுமா? ஆமா, கரெக்ட். மறைமுகமா நீங்க அந்த எல்லா கம்பெனிகளிலும் முதலீடு செய்றீங்க. இது ரொம்ப சுலபமான வழி இல்லையா? ஆமா, கேக்க நல்லா இருக்கு. அப்போ இந்த SPY இல்ல QQQ வாங்கிட்டு அப்படியே வச்சிருக்கிறது, இதுதான் குறியீட்டு முதலீடு அல்லது இண்டெக்ஸிங்கா, பாசிவ் இன்வெஸ்டிங்னு சொல்றாங்களே, அது இதுதானா? அதேதான், சரியா சொன்னீங்க. இதுக்கு பேர் தான் குறியீட்டு முதலீடு. ஒரு ETF வாங்கிட்டு நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கிறது. இதுல நீங்க அடிக்கடி எந்த ஸ்டாக் வாங்கலாம் விற்கலான்னு யோசிக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு இருக்கும். குறியீட்டுல பங்குகள் மாறும்போது அந்த ETF மேனேஜ்மெண்ட்டே அதை சரி பண்ணிக்குவாங்க. பெருசா நம்ம வேலை இல்லை. அதனால இதுக்கு செயலற்ற முதலீடுன்னு பேரு. இது ரொம்ப பாதுகாப்பான ஒரு வழி மாதிரி தெரியுது. S&P 500 ETF வச்சிருந்தா அமெரிக்க பொருளாதாரத்தோட வளர்ச்சியில நமக்கும் பங்கு கிடைக்கும், அப்படிதானே? ஆனா ஒரு சந்தேகம். இப்போ நிறைய பேரு கிட்டத்தட்ட 50 to 70% பணம் இதுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதனால முன்னாடி கிடைச்ச மாதிரி வருமானம் இனிமே கிடைக்குமா, குறையுமா? அது ஒரு நல்ல கேள்வி. ஆமா, இப்போ நிறைய பணம் பாசிவ் இன்வெஸ்டிங்ல இருக்கிறது உண்மைதான். இதனால கடந்த காலத்துல கிடைச்ச மாதிரி மிக அதிகமான வருமானம் எதிர்காலத்துல கிடைக்குமாங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் நீங்களே பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யறது, அதாவது ஆக்டிவ் இன்வெஸ்டிங், அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு திறமை, நேரம் எல்லாம் வேணும். நிறைய பேர் அப்படி முயற்சி பண்ணி பணத்தை இழக்கிறத பார்க்குறோம். அதனால லாங் டேர்ம்ல பார்த்தா குறியீட்டு முதலீடு இன்னைக்கு ஒரு நல்ல உத்தி தான், பாதுகாப்பானதும் கூட. ஓ சரி. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்யறது பெட்டர்னு சொல்றீங்களா? மாசம் மாசம் ஒரு தொகையை இதுல போடுறது? கண்டிப்பா. அதுக்கு காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்றது உண்டு. மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை, உதாரணத்துக்கு SPYல போட்டா விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நீங்க ஆவரேஜா ஒரு நல்ல விலைக்கு வாங்குவீங்க. நீண்ட கால முதலீட்டுக்கு இது ஒரு நல்ல வழிமுறை. ETF மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வான்கார்ட் 500 பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ரெண்டுமே குறியீடை ட்ராக் பண்ணோம். இப்போ வான்கார்ட் 500 மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது வருடாந்திர செலவு, ரொம்ப கம்மி, 0.04% தான். ஆனா SPY ETFக்கு இது 0.0945%. இது ஒரு வித்தியாசம். ஓ, செலவு கம்மியா? ஆமா. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், ETFகளை நீங்க ஷேர் மாதிரி நாள் முழுக்க எப்போ வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுகளை அன்னைக்கு நாள் கடைசியில் வர விலையில தான் வாங்கவோ விற்கவோ முடியும். அது மட்டும் இல்லாம வான்கார்ட் 500 மாதிரி ஃபண்ட்ஸ்ல ஆரம்பத்துல ஒரு $3000 வேணும்னு நினைக்கிறேன்.
ஆனா SPY வாங்க சில $100 போதும். கரெக்ட். ஆரம்ப முதலீடு ETFல குறைவா இருக்கலாம். அதனால புதுசா வர்றவங்களுக்கு ETF கொஞ்சம் சுலபமா இருக்கலாம். சரி சரி. அப்போ SPY மாதிரி ஒரு ETF வாங்கிட்டா அது தினமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நிச்சயமா. குறியீட்டு முதலீட்டோட நோக்கமே அதுதான். நீண்ட கால பார்வை. தினமும் விலை பார்க்கறதுல பிரயோஜனம் இல்ல. டென்ஷன் தான் ஆகும். வேணும்னா சந்தை ரொம்ப இறங்குற சமயத்துல கரடி சந்தை பேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்களே, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு மேல விலை குறைஞ்சு ஒரு பயம் இருக்கும்போது அப்போ கொஞ்சம் கூடுதலா முதலீடு செஞ்சா குறைஞ்ச விலைக்கு அதிக யூனிட் வாங்கலாம். அது ஒரு நல்ல யுக்தியா இருக்கலாம். ரொம்ப நல்லா புரியுது. மொத்தத்துல ETF, குறியீட்டு முதலீடு இதெல்லாம் பெருசா அலட்டிக்காம நீண்ட காலத்துக்கு பங்குச் சந்தையில முதலீடு செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழி. சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். செயலற்ற முதலீடு சந்தையை எப்படி மாத்துதுன்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க. நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.